முக்கிய வெளியே தள்ளி இருக்குது. 2 கால் இங்கிட்டு 2 கால் 4 கால் வருது. எங்கிட்ட ஒரு கால் வருது. அத்தோட குட்டி வருது. இன்னொரு குட்டியோட கால் ஒன்றா வருது. இப்படி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. 4 கால் வருதுங்க. இங்கிட்ட இருந்தா இங்கிட்ட 2 வருதுங்க. வந்து குட்டி வந்துச்சு. கரடி நான் வேட்டையை ஆரம்பிப்போமா? ரெடியாக போகலாமா? இன்றைக்கி தேடுதல் வேட்டையை ஆரம்பிப்போம். முக்கா சொல்லத்துவா தேடுறதா வேலை. கரடியே முடிய மக்சிட் மாய்க்கா. எங்கெங்கே போகிறா அவனை கொம்பா? நீ பண்ணுற வேலை தான்டா. ஓட வா அங்கே ஓடிய பூச்சே. ஓடு எங்கெங்கே தண்ணி ஆகுறீங்க? வீட்டில் கூட குடிக்க மாட்டேன். ஓடு ஏன் அங்கிட்டு போகிறீங்க? உமிச்சே விடுவா சின்ன வச்சே. அங்கே பக்கம் தனியாக போகாதீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டீங்க. வச்சியா அவங்க புத்தியாக காட்டிட்டீங்க. கட்ட சொல்லி நீ எல்லாம் ஒரு சொலத்தை கூட தின்றதை பார்த்ததே இல்லை. மாதிரி ஓட்டத்தை மட்டும் மாதிரி வெறும் ஓட்டம் தான் ஓடுறாங்க. ஒரு ஏற்ற பேரண்டியா பார்த்தியா நல்லா ஓடுறாங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வேறு இடத்துக்கு போகலான்னு பார்க்குறோம். கொஞ்சம் அங்கிட்டு மக்காச்சாலை ஒடிச்சிருக்காங்க. அங்கிட்டலாம் எப்படி புல் இருக்குன்னு தெரில. ஆனால் இருக்கும் கண்டிப்பாக. போய் பார்ப்போம். ரவுண்டு சுற்றணும். இன்றைக்கி நம்ம ரொம்ப லேட்டாக போச்சு. அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நான் எவனுக்கு இன்னும் பசி எடுக்கலை. வீட்டில் நல்லா தண்ணி குடித்தாங்க. நேற்று மேய்ஞ்சி வீட்டுக்கு போல் தண்ணி குடிக்கலைங்க. ஆனால் இப்போ காலையில் தான் தண்ணியை குடித்தாங்க. அதனால் தண்ணி குறையிற வரைக்கும் கொஞ்சம் பசி குடிக்க வரைக்கும் எப்படியும் 12-1 மணி வரைக்கும் கொஞ்சம் பசிக்காது நடப்பாங்க. அதனால் கொஞ்சமாக இங்கே பையாப்பில் நிப்பாட்டிட்டு போவோம். இல்லை இங்கே நில்லுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம். மரத்தில் நில்லுங்க. வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. வந்து களைச்சி போயிட்டீங்க. ரெஸ்ட் எடுங்க. நெல்றா வச்சுத்தப்பு. இவன் என்னத்த ஆட்டையை போட்டா? காய் ஆட்டை போட்டியா? அதான் நான் வார்த்தை வந்தோன்னே. காயை முழுங்க தெரியுமா? வார் தலையை சாய்க்கிறா. வார் உள்ளே போக மாட்டேங்குது காய். வெளியில் வெளியிறது எப்படியாவது. வாங்க தேடுதல் விட்டாயிரம் போய் பணமரம். நீலாம் நல்லா சோளம் பறக்குவா. இருசா என்ன என்னையே பார்க்குற? தண்ணி குடிச்சிருக்கல. கொஞ்ச நேரம் ஆகட்டும். போய் அங்கே சோளத்தை ராபோம். புது இடத்துக்கு போகிறோம். அப்படியே நிறுத்தி போட்டு வந்தோடனே சொன்ன மாதிரி நம்ம பழுன்னு நின்றுக்கிட்டா. அவ்வளோதான். வெயிலுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டா. தண்ணியை குடிச்சுக்கிட்டா. எங்கள் நிலம் வரையில் தண்ணியை குடிக்கிறான். இல்லை இந்த நடுத்தரு நண்டு இருக்கல. நண்டு என்ன பண்ணியிருக்க? இங்கே வரைக்கும் பொறுமையாக போவாங்க. அந்த நாட்டுக்கருவில் பார்த்துட்டான்னு வச்சுக்க நேராக பறந்துருவாங்க. பயம் இல்லைங்க. அவனை பற்றி நல்லா தெரியும். உம்மச்சி மகன் அந்த போகிறேன் பயம் இல்லை. இவன் வரி குதிரை மகன் எங்கே இருக்கான் அந்த வரேனா? உங்கள் அம்மா கூடயே பத்திரமா மாறியான். முக்கியமா அப்படியே நில்லுங்க. எல்லாரும் வந்துட்டான். ஒரு தடவை கவுண்ட் பண்ணிக்கிடுவோம். என்னன்னா தான் தெரியுங்க. எவனா சோளத்துக்குள்ள நின்றுக்கிருப்பாங்க. அதுக்கு நினைக்கிறேன். நில்லுங்கடா. கரவச்சே இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன போகாமலே போகிறோம். பாரு ஒன்றுக்கு முந்துது. அமைச்சர்களே கொஞ்சம் நேரம் அந்த நிழலில் இழைப்பார்கள். அப்போ தான் ரெஸ்ட் எடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வரட்டும். அந்த வராவர் சொன்ன மாதிரியே நம்ம ஸ்கைப்பால் தான் காணும். என்னடா குறையுதுன்னு பார்க்குறேன். கொஞ்சம் சோளத்தை ராவிக்கிருக்கா. அதிகமாக சோளத்தை திங்கப்படக்கூடாதுங்க. திண்டா ஆடுக்கு ரொம்ப ஆபத்து. அதனால் பெரிய ஆடுக்கு மட்டும் தின்னது தேடி. சின்ன ஆடுக்கு இது வரைக்கும் திண்டு பழகிச்சு. அம்படுத்தாங்க. அது ரொம்ப ஆபத்து. பெரிய ஆடு சமைச்சு போடுறாங்க. எப்படியோ நேரத்தெல்லாம் முழு சோளமாக திண்டாங்க. இன்றைக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புல்லை மேய விட்டு தான் சோளம் அந்த பக்கமே போகணும். எங்கிட்ட போகணும் கண்டுபிடிச்சிட்றாங்க. மோப்பம் முடிச்சிட்றாங்க. அவள் எங்கிட்டே சுற்றிட்டு அந்த ஒரு ஸ்கைப்பாலே உனக்கு தான் இவ்வளோ நேரம் 2 இருக்குது. நண்டு படுத்து எந்திரிக்க நல்லா தூக்கம் வந்துருச்சு. என்னடா எல்லாம் படுக்கிறீங்க? வாங்கடா போங்கடா. நீங்கள் அப்படியே பசி கொடுக்கல பயிலுக்கு. தண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா குடிச்சுட்டாங்க வீட்டில். வாங்க போகலாம். போய் கொஞ்சம் நேரம் ரவுண்டு போடணும். இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம்னே தெரில. படா வரி குத்துற இன்னும் ஓடாமல் இருக்காங்களே. நேரம் பறப்பாங்களே பயிலிங்க. இல்லை ஒன்றும் துவரைக்கு போவாங்க. இந்த போயிட்டேன். ஜூலி ஓட ஆரம்பிச்சிட்டா. மோனிக்கா ஓட ஆரம்பிச்சிட்டா. தானே பார்த்தேன். நாட்டுக்காரர்களை பார்த்தா பறப்பாங்களே. நெத்தெல்லாம் இப்போ திங்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை. போவாங்க வருவாங்க வந்துடுவாங்க. ஏன்னா நல்லா ஊர் வந்து பல பேரண்டியை பார்த்தில இப்படி தவறியாமல் இல்லை. காட்டு மேய்ச்சலுக்கு வந்தாலே சரியாக வீடியோவே எடுக்க முடியல. காரணம் என்னக்கிட்டனா இங்கிட்டு துவர பக்கம் போயிடுறாங்க. எதாவது இங்கிட்டு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இவங்களே பார்க்கறதுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. அதனால் டைம் கொஞ்சம் கூட குறையாக இருந்தால் மன்னித்து கொள்ளுவோம். ஏன்னா காட்டு மேய்ச்சல் கொஞ்சம் ஆடுகளையும் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். வச்சு ரசிகர் மன்றம் நீ போகிற இடமெல்லாம் ஏட்டிக்க முடியாதான் கூட்டு போகிறா. என்றைக்காவது ஒழுங்காக புல் இருக்க இடத்துல தேடி கண்டுபிடிக்க மாட்டேன்றா. இவளுக்கு பிடிக்கிற புள்ள தான் போகிறா. இவளுக்கு பிடிக்கிறத பசங்க அவனும் தின்ன மாட்டேன்றாங்க. போன வருஷம் இந்த பக்கம் மேய்க்க வரையில் கோழி பண்ண பக்கத்தில் இருந்துச்சு. அந்த கோழி கழிவோட வாடை ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. சரியாக மேய மாட்டேன்ட்டாங்க இவரை. இந்த வருஷம் அதிகமாக இல்லை. அந்த கழிவுகளை இங்கிட்ட வந்து உரமாக போடுவாங்க. போட்டாங்கன்னா அதனால தான் சில பேத்துக்கு சோளம் நல்லாயிருக்கு. சில பேத்துக்கு சோளம் சரியில்லாமல் போச்சு. வாடா ஆடு வரணுது போதும்டா வாடா. இங்கே வந்து மேயணும். பயிரோட நேற்று லேட்டாக மதியத்துக்கு அப்புறம் தான் மேய்ஞ்சியான். இன்றைக்காவது கொஞ்சம் வேகமாக மேயிறானு தெரில. நம்ம நடுத்தரு நண்டு வகிறு இப்போ தான் இப்போ லைட்டாக புடைக்கிது. பயிர்களை எலும்பாக இருப்பா. கொஞ்சம் இப்போ தான் தேடுறா. கொஞ்சம் நல்லா புல் நல்லா கடிக்கிறாங்க. கொஞ்சம் டிவார்மிங் பண்ணியிருந்தோம்னா அவளுக்கு இன்னும் நல்லா தேர்வா. இந்த பக்கம் ஃபுல்லாக கிடமாடு வந்து மிதிச்சிருக்கும் போல. அதனால தான் எல்லாம் மிதித்து அப்படியே அமுங்கி போச்சு சொனப்புல எல்லாம். அதே என்னடா நிறையா இருந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப மிதிஞ்சிச்சேன். என்ன இம்பிட்டு வரை பின்னாடி இருக்கீங்களா? இந்த பக்கம் வருது இந்த பக்கம் போகிறதே கண்டுபிடிக்க முடியலங்க. நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது. வீட்டில் ஓடியாரங்க. பொறுமை வாங்கடா. வெயில் அடிக்காமல் இருந்தால் சரி. வெயில் அடிச்சுன்னா உள்ளே நிற்க முடியாதுங்க. அப்படியே ஹீட்டாக வரும். ஆடுகளுக்காக உள்ளே வெக்க அடிக்கும். அதனால் வெயில் அடிக்காமல் கிளைமேட் வந்து இதே நல்லா மழை மேகமாக சாரல் மேகமாக இருக்குது. பார்ப்போம். சாரல் அவளுக்கு சான்ஸ் கிடையாது. வெயில் ரொம்ப அடிக்காமல் இருந்தால் பசங்க நல்லா இருப்பாங்க. எவனாவது ஒருத்தன் குனிஞ்சானா? எவனும் குனியலை. இந்த சோளத்தை தான் பறக்கிறாங்க. மற்றபடி புல்லை எதுவும் பசி கொடுக்கல பயவில் யாருக்குமே. நேற்றெல்லாம் திசைக்கு ஒரு பக்கம் ஒன்றாங்க. ஆனால் எப்படியாவது சோளத்தை கண்டுபிடிச்சி போடுறாங்க இல்லைங்க. கடுக்குன்னு மெல்றாலே நண்டு. அந்த பக்கம் மாடு கட்டு கிடக்கு. அந்த பக்கம் மாடு வந்துருக்கு போல்.
நம்ம எந்த பக்கம் போனோம்னா நேற்று இங்கிட்டு போனோம், இன்றைக்கி இங்கிட்டு போகலாம்னு பிளான். அப்படி சொல்லி என்ன தேடிக்கிருக்க? சம்மந்தமே இல்லாத இடத்துல என்னமோ மோப்பம் பிடிச்சிக்கிருக்க. நீயே திருசாம்பாங்க எதுவும் கூட சோளத்தை பிறக்கலைங்க. இன்னும் பிறக்கலை. வெள்ளம் பிறக்குனாண்டா தாங்க மாட்டான். தண்ணியை குடிச்சுப்பிட்டான் பார்த்தியா. நேற்று தண்ணியே யாரும் மதியம் குடிக்கல. இந்த குட்டியம்மா எங்கிட்டு கூட்டு போகிறான்னு தெரில. எங்கிட்டோ நேற்று போனதாக்கா கூட்டு போகிறாளா, நான் அங்கிட்டு தான் கரெக்டாக கூட்டு போகிறேன். பரவாயில்ல, ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அவ்வளோதான், ஒரு பகுதியை கடந்துட்டோம். நான் அடுத்த இந்த பகுதி ஃபுல்லாக கொஞ்சம் தரிசாகவே இருக்கும். நண்டு வர்ற நிற்கிற ஸ்டக்காய் நிற்கிற தேஞ்சு போன ரெக்கார்டு கணக்கா என்ன அப்படியே தூக்கம் சொக்குதோ இன்னமும். நல்ல நேரம் பார்க்குறாங்க பயவில்லையே. மழை காலத்தில் இந்த இடம் ஃபுல்லாக பச்சை பசைன்னு இருக்கும் போலங்க. நல்லா இருந்திருக்கு. நல்லா அந்த கார்த்திகை மாதம்லாம். இப்போ எல்லாமே மார்கழியில் தான் பட்டு போயிருக்கு. ஆனால் அப்போ மாடு கெடை மாடு எதுவுமே வர முடியாது. அப்புறம் ஏன்னா சுற்றி வெள்ளாமையா, அதனால் எந்த பக்கம் பாதையே இல்லாமல் இந்த ஒரு தரிசு மட்டும் அப்படியே போட்டாங்க. போன வருஷம் நல்லா இருந்துருச்சுங்க. இந்த பக்கம் நல்லா மேய்ச்சல் இருந்துச்சு. நேற்று ஒரு இடம் பார்த்து வச்ச ஆடுகளுக்கு மேயிறதுக்காக அந்த இடத்துக்கு தான் போகிறோம். மிஷினில் போட்டு அடிச்சிருக்காங்க. நல்லா கொஞ்சம் மின்னி குழக்கம்பெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அந்த விடுபட்ட சோளம் இருக்குல்ல, அதை தான் தேடி பறக்குவாங்க. அது ஒன்று தான் பார்த்து கொஞ்சம் மேய்க்கணும். சோளத்தை தான் எல்லாம் குழக்கொம்பை கடிச்சேன்னு சீக்கிரம் வரும் நம்பும். ஆனால் அவங்க அது எப்படி வெள்ளாடு என்னைக்கு கேட்குமோ. அது எந்த பக்கம் இருக்குன்னா அந்த வேப்ப மரத்தை தாண்டோன்னே அங்கிட்டு தாங்க இருக்குது. பக்கம் தாங்க நேராக போகிறாங்க. இல்லைடா, கரெக்டாக துவரையிலேருந்து கடிக்க விடாமல் கொண்டு போகணும். இதுதான் இருக்கிறதுலே சின்ன பாதையாக இருக்குது. ஓடி இந்த அதெல்லாம் சேட்டை அவனுக்கு இடத்துல ஓடி 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 அவங்க இந்த பக்கம் போய்க்கிருக்காங்க. அந்த இடம் இருக்குன்னா அந்த போஸ்ட் மரத்துக்கிட்ட தாங்க இருக்குது. கரெக்டாக போனால் போயிடலாம். இந்த இடம் தாங்க. ஆடெல்லாம் அங்கிட்டு மேய்ஞ்சிக்கிருக்கு போல். நம்ம இந்த ஏரியாவில் இந்த ஒரு நாள் இங்கேயே மேய்ச்சானா சரியாக போகும். என்னடா வாங்கடா 2 பேர் ஒரு நாள் வாங்கடா. வா ஓடியா வந்தாச்சு. ஓடியா பார்த்துட்டாங்க. என்ன ரெடி தான். வா ஆடெல்லாம் தான் அங்கிட்டு மேய்ஞ்சிக்கிருக்குங்க. அமைக்கிறாங்களா ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான். ஊரா சோளத்தை தாண்டா தேட போகிறாங்க. தவி குதி மலிச்சுன்னு பார்த்து கீழே விழுந்துடாதீங்க. இந்த கயிறை வேறு அத்து விடணும் வேறு. ஆடு சென்னையாரெலாம் விழுந்துச்சுன்னா அவடுக்கு கீழே விழுந்துக்கு இருக்கும். வா ஓடிய அந்த மூலையிலேருந்து அப்படியே நேராக அந்த மூளை துவரத்துக்கு அப்படியே இந்த பக்கம் மூளை அப்படியே இது வரைக்கும் ஃபுல்லாக மேய்ச்சலாம் போதும். இதிலே மேய்ச்சா இன்றைக்கி பொழுது போயிடும். மிஷினில் போட்டு அப்படியே அடிச்சிருக்காங்க. அப்படியே ஒரு சொனப்புல் இல்லைங்க. சுத்தமாக புல்லே இல்லாமல் இருக்குது. அழகாக இருக்குது. இதாங்க சோளம் தான் அப்படி தாங்க இருக்கணும். களை இல்லாமல் அழகாக சூப்பராக வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் புல்லே வளர்ந்துருக்கு. அதான் ஒரு சொனப்பில் எங்கேயாவது பார்க்க முடியுதா? சூப்பராக இருக்குங்க. இப்படி தான் இருக்கணும். நல்லா எனக்கு தெரிஞ்சு விளைஞ்சிருக்கு. இதில் தான் போன வருஷம் கோழி கழிவுகள் அதிகமாக உரம் போட்டிருந்தாங்க. அதான் எப்படி இருக்குது. எப்படி கொலை கடிக்கிறாங்க. இப்படி கடிக்கணும். இதான் புல்லை கறி. இப்போ தான் நல்ல புள்ளையாட்டாக இருக்க. நல்லா சோளத்தை பிறக்காமல் புள்ளையை கடிங்க. நல்லா ஒரு கொக்கரவழியாக இருக்குது. கறி அப்படி கொம்பா இதாண்டா உனக்கு தான் 100க்கு 100 மார்க் கொடுத்துருவோம். கடிங்கிற ராசாத்திகளா எங்கிட்ட ஓடி போகிறாங்க. போஸ்ட் மரத்தை தாண்டி போடக்கூடாதுங்க. மயக்கா அங்கிட்டு போகாதான் இன்னும் சோளம் பறக்காமல் இருக்குது. நிறைய சோளம் கிடக்கு. அது ஒரு சோளத்தை பறக்கிருப்பாங்க பையன். இங்கிட்டே மடக்கி விடுவோம். முக்கியமாக இந்த அரிசி கூட தின்னு இந்த சோளத்தை இங்கே போட்டுருக்கேன். அதையும் பார்த்து கரெக்டாக பார்த்து 3 பேர் ஆடு ஒன்று சேர்ந்துருச்சு. நம்ம கொம்பை ஆடு வெட்ட போயிட்டு அப்படியே பிஸி ஆகிட்டேன். இங்கே திரும்ப நீங்கள் வாங்கடா தண்ணி இருக்கான்னு போய் பார்ப்போம். அங்கிட்ட வா மோனிகா இந்த ஊரு அந்த செவலக்கடா ஒரு கருப்பு ஆடை விரட்டிக்கிருக்கு. நம்ம மூலிப்பை ஒரு பக்கம் போய்க்கிருக்கேன். இங்கிட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொம்பை ஒரு பக்கம் ஆடு வெட்டிக்கிருக்கேன். 4 கட்டா இருக்குது. கிட்டத்தட்ட 3 ஆடு இன்றைக்கி விரட்டுது. அம்மாசை பரவணைக்கெல்லாம் பயவில்லை. கட்டுப்படுத்த முடியாது எந்த கடாவும். அங்கிட்டு வெட்டிக்கிருக்காங்க. எவனும் மேய மாட்டாங்க கடையெல்லாம். ஆனால் ஆடுகள்லாம் நல்லா மேயுது. இப்போ தாங்க சண்டை போட்டாங்க. அந்த செவலக்கடாவும் நம்ம கொம்பனும் சரியான சண்டை போட்டுச்சு. கொம்பு ஓடுதுன்னு பார்த்தேன். அது தனியாக ஒதுங்கி நின்றுச்சு. தனித்தனியாக ஆடு வரட்டினால ஒரு ஆடு வரட்டினால தான் பெரிய பிரச்சனை. ஒரு கொம்பு ஒடிஞ்சவன் பார்க்குறேன் மாதிரி இவன். இந்த சுத்த சேலை கருப்பு ஆடும் இதுவும் ஆடு விரட்டுது. பைபிள் அந்த செவலக்கடை அங்கிட்டு போயிடுச்சு. சண்டை போட போகிறாங்க. அந்த போயிடுச்சு ஒன்று சேர்ந்து கடாவும் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. கொம்பு ஓடிய போகுதுங்க. ரெண்டு தீவிரமாக சண்டை ஓடுது. சண்டை ஓட கொம்பு ஓடிய போகுது. இந்த கேப்பில் மூலி விரட்டுறான் பார்த்தியா சேட்டை. உங்கள் சண்டையை பிரிக்கிறது பெரும்பாடே ஆத்து இல்லைங்க. கொம்பு ஓடிச்சு விட்றாங்க. சொல்லுன்னு நீயும் பிள்ளை எல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டிங்களா? எடுங்க. நல்லா வேப்ப மரத்தினால இந்த நாளெல்லாம் கிடைக்காது. நல்லா தூங்க. எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க. என்ன சோளம் இல்லடி ஆத்து சோளம் பெறக்கூடாது. இன்னும் உனக்கு வயசு இருக்கேன். நீ பர்றா பழுமானே தூங்குடா. நல்லா காற்று இப்படி ஜில்லுன்னு வருது. ரெஸ்ட் எடுங்க. அவங்களாம் நல்லா மேய்ஞ்சி தவிக்கிட்டு அவங்க. கும்பா இந்த முற்ற சொல்லி ஆகக்கூடாதா? ஆமாம் கருதுக்குவா. சண்டை ஓடு மேயாத கருது. எங்கே இல்லை கேமராக்கு மொத்தம் கூட போய் மேயா. சண்டை ஓடுறதுல விட அப்படியா? திரும்ப சண்டை அப்புறம் வந்து போடலாம். கொம்பு ஓடிச்சுருப்பேன். திரும்ப அப்புறம் வந்து சண்டை போடலாம். ஒரு ஆடு ஏதோ ஒரு ஆடு ஈத்தள்ளிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். போய் அந்த மக்காச்சோளத்துக்குள்ளே ஏதாவது ஈண்டாலும் ஈனும் நினைக்கிறேன். வாரு நல்லா ஒட்டு புல்லாக ஒட்டியிருக்கேன். பாண்டா அழகாக இருக்கேன். அங்கே ஒரு அவனை பேர் ஆத்தரியாத்தான். நல்லா அழகாக இருக்கீங்க. ஒட்டு வச்சுருக்கீங்க. தைப்பொங்க முடிஞ்ச பின்னாடி ஒரு ஆத்தரியாத்தான். இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இது போகுமா தெரியலையே. இங்கேயும் குடியாமல் வந்து இங்கே தான் மேய்ங்க. ஆத்தரியாத்தான் எம்புட்டு புல் இருந்துச்சு. ஆனால் உங்கள் பசி தீராது. கரெக்டே நீ தான் கொடுக்குது. அப்புறம்
மேங்க ஆடுகளே வீட்டுக்கு போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அந்த ஆடு ஈன்றதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போடுங்க எடுத்துங்க. உங்கள் சண்டையை வளர்க்குறதுக்கு கொம்பு ஓடிய போகுதே, கொம்பு ஓடிய போதே கொம்பா அத்தை புடி போடுற முடியும். நீ போடுற உனக்கு ஒரு அடி நீ போட எதிர்த்து நிற்கிற பழக்கம் தானே. நீங்கள் எதிர்த்து நிற்கிற அது கூட ஓடுது. நீ அது ஓடி போச்சு போ, அது எங்கிட்ட ஓடி போச்சு. நீ வர அதை கிட்ட வந்தால் பார்த்துக்க இந்த ஆத்தே ஆத்தாடி அப்புறம் அத்தை இது திருந்தாது. மொத்த கொடுத்தா கட் பண்ணுதா தின்னு முழுசா முழுகு தின்னு நல்லா தின்னு. இல்லை கால் நல்லா வந்துருச்சு. நீ போய் பிடிச்சி இழுத்தா வந்துடும் குட்டி. நல்லா படுத்து வசமாக தான் வந்திருக்கு. அப்போ வந்து அதான் முக்கிக்கிட்டே இருந்திருக்கு. நம்மளும் பார்க்காமலே விட்டுருக்கோம். இந்தா வந்துருச்சு இல்லைங்களா. என்னாச்சு இன்னும் குட்டி வரலையா? கால் இப்போ தான் வருதா? காலம் தான் வருது. காலும் தலையும் நல்லா தான் வருது. இன்னும் கொஞ்சம் முக்கணும். அது முக்கிய வெளியே தள்ளி இருக்குது. 2 கால் இங்கிட்டு 2 கால் 4 கால் வருது. எங்கிட்ட ஒரு கால் வருது. அத்தை ரொம்ப சிரமமாக இருக்குது. என் கையை தொட்டு வச்சு தான் பிடிச்சி இழுக்கணும். சரி அவ்வளோதான். வந்து முன்னே ஒரு முக்குனா பிடிச்சி இழுத்துடலாம். அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. இந்தோட குட்டி வருது, இன்னொரு குட்டியோட கால் ஒன்றா வருது. இப்படி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இப்படி தான் முதல்ல பார்க்குறேன். ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். நம்ம கை தொடக்கூடாது. இது கொஞ்சம் முகம் வந்து பிடிச்சி இழுத்து போடலாம். ஆனால் எப்படின்னு தெரியல 4 கால் வருதுங்க. இங்கிட்ட 2 வருதுங்க. இந்த அவ்வளோதான். நான் கொஞ்சம் நகைட்டி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். அதுக்கு தெம்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னடா நாக்காகா அவள் எந்திரிக்காத. அவ்வளோதான் கொஞ்சம் தான் முக்கி தள்ளிடு. அவ்வளோதான் கஷ்டப்படுங்க. இப்படி வரக்கூடாதுங்க ஆடு இருக்கலாம். சரி அந்த அவ்வளோதான் வந்துச்சு. இந்த அவ்வளோதான் ரெடியாக பிடிச்சி எடுத்துட வேண்டியதான். ஃபோனை கீழே வச்சிட வேண்டியதான். ஒரு குட்டியை பிடிச்சி கரெக்டாக எடுத்துட்டிங்க. பின்னாடி ஒரு குட்டி கால் இருந்தால் தெரியுதா? கரெக்டாக முன்னாங்க இந்த குட்டியோட காலை கரெக்டாக பிடிச்சிருத்தேன். ரொம்ப கன்ஃபியூஸில் இருந்துச்சு. இந்த காலை கரெக்டாக இந்த குழம்பு வச்சு பிடிச்சிருத்துட்டேன். குட்டி நல்லா தான் போட்டிருக்கு. பரவாயில்ல. இந்த குட்டி இதை ஈனணும் படுக்கணும். குட்டி அப்புறம் கொஞ்சம்லாம் குட்டியெல்லாம் உருவிக்கிடுவோம். உங்கள் அம்மா கெட்டிக்காரி பரவாயில்ல. எங்கிட்ட ஒரே நேரத்தில் 2 செம்மந்து வலிதாங்கி கத்திட்டா. ரொம்ப கத்தாமல் இந்தா பிள்ளைய பாரு கொஞ்சம் நேரம் நல்லா கையால் உருவி விட்டேன். நான் பாரு கொஞ்சம் அப்படி கத்தணும். குட்டி இப்படி கத்தணுங்க. இதாங்க குட்டி. இன்னும் ஒரு குட்டி கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் அங்கிட்டு போயிட்டு இருந்தார். நம்ம மாடெல்லாம் மடக்கியிருக்காரு. ரொம்ப சிரமம் போச்சுங்க. நானே கொஞ்சம் பயந்துட்டேன். பிள்ளைய கொஞ்சம் மக்காச்சோளத்தை திண்டுக்கு அது குட்டி கத்திக்கு இருக்குது. இன்னொரு குட்டி இருக்குது. இது பிள்ளைய கொஞ்சம் இருக்குது. பண்ண மரம் குட்டியாக போகிறாங்க. அது எப்படி குட்டி போட்டு எப்படி தலையத்தில் 2 குட்டி போட்டுச்சான். இந்த இடத்துல 2வது இது 2 குட்டி இந்த வச்சுருக்கு. இது வரைக்கும் குட்டி கொஞ்சம் தான் வருது. அப்படி இருக்கணும் பயவில்லை. நீயும் பண்ண மரம் இருக்கே. ஒரு குட்டியை போட்டு ஓடலை. இன்னும் சோளத்தவே ராவி தெரியும். உங்கள் அம்மா உன்னை பார்க்கவே மாட்டேன்றது என்னன்னு தெரில. இங்கிட்டு வா இந்த குட்டியை பார்க்க சோளத்தை தான் திங்க பார்க்குது. பாரு குட்டியை பாரு அப்படி இப்படி கொஞ்சிவியா அதுக்கு எந்திரிக்க பார்க்குது. பாலை பொறுக்கணும். இப்போ தாங்க தண்ணி கூடமே உடையுது. அத்தை இந்த குட்டியோட தண்ணி கூட வந்துருச்சு. அந்த குட்டியோட தண்ணி கூட கொஞ்சம் லேட் ஆகும் போது. என்ன குட்டிமா வந்த காரணம் என்ன? சோளம் இல்லை குட்டிமா. நான் குட்டி ஓட்டிருக்கேன். அதைத்தான் பார்க்க போகிறேன். பலூன் வர வந்திருக்கா. என்ன பலூனே? ஒன்றும் இல்லை பலூனே. மொத்தம் வரேன். திருசா வர குட்டி போட்டுருப்பாரு. அங்கே ஒரு திருசா நீ நல்லா தலையத்தில் 2 குட்டி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுவும் அதே மாதிரி வந்து குட்டி வந்துச்சு. ஒரு வழியாக குட்டியை இழுத்தாச்சுங்க. கரெக்டாக வந்துருச்சு. நல்லா குட்டி நல்லா பரவாயில்லைங்க. சூப்பராக எப்படியோ ஆடுதாங்க. இப்படி இருக்குன்னு ஆடுக கரெக்டாக போடணும். இந்த கொஞ்சம் கையால் நல்லா உருவிட்டு இந்த 2 குட்டி உன் குட்டி தான். நீ வாடுக்கு வேணாம் இல்லைன்றத குடி நல்லா கொஞ்சம் பாலை குடிக்கலாம். போது நல்லா கொஞ்சிட்டு கையெல்லாம் நல்லா உருவி விட்டாச்சு. நல்லா கொஞ்சம் எங்கிட்ட ஒரு வழியாக நான் சிரமப்படாமல் குட்டி போட்டேன். இந்த குட்டி எந்திரிக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இது நல்லா பாலுக்கு ஆகுது. அந்த குட்டி எல்லாம் குடிந்தா வந்துருச்சு. வத்தியா கரெக்டாக. நீ என்ன பிள்ளையை பார்க்காம என்கிட்ட பிள்ளை தண்டிக்கு இருக்க? யாத்தை வீட்டுக்கு போகிறட்ட பிள்ளையை பார்ப்பியா, பாலை குடிப்பியா, மேய்ஞ்சிக்கு இருக்க. அப்புறமே இருந்தா 2 பாரு கொஞ்சம் நல்லா அப்படி கொஞ்சம் பிள்ளையை பாலை பறக்கணும். கண்ணை திறக்கணுங்க. அத்தை வாட்டுக்கு மேய்ஞ்சிக்கு இருக்குது. பிள்ளை கத்திக்கு இருக்குது. பிள்ளையை தூக்கிட்டு போகிறோம் பாரு. அத்தை பிள்ளையை தூக்கிட்டு போகிறோம். ஏத்தே அப்படி கொஞ்சம் தொட்டா மட்டும் கரெக்டாக வர்றேன். இந்தா நீங்கிட்டு வர்றா. அப்படி போய் பாலை குடிங்களா. இந்த மோனிக்கா அங்கெல்லாம் தெரினா கிடைக்காது. இந்தா மோனிக்கா இந்த சொல்ல தப்பு உனக்கு நீ அதை கீழே பறக்கு. அதை பறக்கட்டும். உங்கள் மம்மி இந்த பறக்கு நீ சோளத்தை வந்து கொஞ்சம் பறக்கிட்டு நீ அதை தின்னு. அதான் கரெக்டு. இது தான் தின்னு போதும். கொஞ்சம் சீம்பா பால் குடித்ததுக்கு தெம்பாக இருக்கும். ஓடு இப்போ பிள்ளை அங்கே போகுது. கத்தி நீ வாடி போடு. பின்னாடி ஓடு இங்கே 2 இருக்குது. அதை ஓடு போ பின்னாடியே போ. இதோட கருவாச்சி வரைக்கும் வா குட்டியம்மா ஓடி வீட்டு போ. பா வீட்டுக்கு போய் தான் தண்ணி குடிக்கணும். ஓடி வாங்க போ. ஓடி கண்டாவிட்டே பா ஆஹா நல்லா ஜல்லிக்கட்டு காலை தான் இது. நிற்க மாட்டேங்குதே. சிக்கவும் மாட்டேங்குது. கையில் பிடிக்க முடியாது. கண்டெல்லாம் ஓடு இப்படி ஐயா ஜல்லிக்கட்டு ஏத்த இப்படி வருது போயிட்டே ஓட்டத்தை பாரு. நீங்கள் கடை போகிற உமிச்சம்மா நில்றா. போட்டுப்பா.